வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்ஷ் ஹோம் பேக்ஸ். இந்த வீடியோவில் ப்ரௌனி பிஸ்னஸாக பண்ணலாமா, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, பேக்கேஜிங்க்கெலாம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பதில், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், அந்த மாதிரி சில டிப்ஸுன்னு சொல்ல மாட்டேன், சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ரௌனியை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். பிகாஸ் கேக் பேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் கேக் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க். ஏன்னா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ஐசிங்க்கு நம்ம விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு சுகர் சொல்யூஷன் செய்யணும், அது எல்லாமே கரெக்டான அளவில் ஐசிங் பண்ணணும். இதில் ஒரு எதுலையாவது நமக்கு இனிப்பும் கூடிடக்கூடாது, ரொம்ப குறைஞ்சிடவும் கூடாது, எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கணும். இது கொஞ்சம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அது வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேக்கில் இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு கேக் நம்ம ஒரு 400 ருபீஸ்க்கு விற்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ½ கேஜி சொல்லுங்களேன், ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் ½ கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் நம்ம ஒரு 400க்கு விற்கிறோன்னா, நமக்கு செலவு மேபி அதில் 200லேருந்து 250 வரைக்கும் தான் இருக்கும். ஃப்ராங்காக பேசணுன்னா 150 to 200 கிட்ட நமக்கு லாபம் வரும். ஏன்னா நம்ம அதை நின்று பண்ணுறோம், நம்ம கரண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் அதில் போடுறோம். இந்த 200 ருபீஸ்க்கு நீங்கள் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும். காலையில் நீங்கள் எப்படி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது இதுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ப்ரௌனிக்கு நீங்கள் ஒரு ½ hour எல்லா திங்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ½ hourலேருந்து 1 hourக்குள்ளே நீங்கள் பேக் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரௌனி தான். ஃபஸ்ட்டு டைமே வந்துடும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2 to 3 attempts பண்ணணும், பண்ணி பார்க்கணும். நமக்கு பேக்கிங் டைம் கரெக்டாக கொண்டுட்டு வரணும். அந்த டெக்ஸ்சர், அந்த மேலே இருக்கிற அந்த கிரிங்கிள் டாப் எல்லாமே நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வரணும். சிலருக்கு மேலே சிங்க் ஆகலாம், இல்லைனா மேலே முறுமுறுன்னு இருக்கும், கீழே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பழக உங்களுக்கு கண்டிப்பாக அது கரெக்ட் பண்ணி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்தது. இதுவே எங்கே வாங்கணும், இது எங்கே விலை கம்மியாக கிடைக்கும், அந்த மாதிரிலாம். நீங்கள் எசன்ஸ் ஷாப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு சாக்லேட்டோ பட்டரோ. பட் அதே எசன்ஸ் ஷாப்பில் எனக்கு பட்டர் 295க்கு கிடைக்கிது. ½ கேஜி 295. டிமார்ட்டில் எனக்கு அதே 275க்கு கிடைக்கிது. அதே அமுல் பட்டர் தான். அங்கே நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது 295, இங்கே எனக்கு 275க்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ₹10 ₹20 எங்கே கம்மியாக கிடைக்குங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கணும். சாக்லேட்டுமே நீங்கள் எசன்ஸ் மார்ட்டில் போகும்போது எனக்கு 180 கிட்ட கிடைக்கிது. அதே நான் கொஞ்சம் தள்ளி போய் சைதாப்பேட்டில் ஒரு பிஆர் டெக்கார்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நான் வாங்கும்போது எனக்கு 160க்கு 2M டார்க் காம்பவுண்ட் கிடைக்கிது. எனக்கு அப்போ அங்கே ஒரு சாக்லேட்டுக்கு எனக்கு 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரைக்கும் எனக்கு கம்மியாகுது. ஸோ நான் அந்த மாதிரி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது அங்கே போய் நான் ஒரு 5 பேக்கெட் ½ கேஜி இல்லை 5 பேக்கெட் இல்லைன்னா 10 பேக்கெட் அந்த மாதிரி நான் வாங்கி கொண்டு வச்சுக்கிருவேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸில் அதே ப்ராடக்ட் வேறு இடத்துல நமக்கு ₹10 ₹20 டிஃப்ரென்ஸில் கிடைக்கிது அப்படின்னும் போது அப்படி நம்ம வாங்கணுமே தவிர, நம்மளுடைய ப்ரௌனிலேயோ நம்ம கேக்லேயோ நம்ம எப்போயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சிலர் ப்ரௌனிக்கு ஆயிலெலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னோடய ப்ரௌனியில் எப்போயுமே பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆயில் வச்சு எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்குறவங்களே நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர்னாலே கிட்ஸுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆப்வியஸாக நம்ம அதில் எந்த அளவுக்கு பியூராக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யணும். ப்ராஃபிட்டபிள் நம்மளுடைய பொருளில் எங்கே கிடைக்கிதோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணுமே தவிர, என்றைக்குமே நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் நம்ம ப்ரௌனி பெஸ்ட் ப்ரௌனியாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட்டிங்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல நாங்கள் சொல்லி வைக்கிறது, அங்கே சில சாம்பிள்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் எங்கேயாவது கெஃபே இருக்குது, பேக்கரி இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் உங்கள் சாம்பிள்ஸை கொடுத்து பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே ப்ரௌனி பண்ணுறோம், பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோன்ற உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அதை சாம்பிள் கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் நம்ம நார்மலாக பேக்கரியில் வாங்குகிற அந்த இதுக்கும் நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறதுக்கும் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி நமக்கு எப்போயுமே அளவு அதிகமாக தான் நம்ம கொடுப்போம். இந்த எக்கில் கூட பாருங்களேன்,
அந்த 2 எக் ஆக்சுவலாக நான் ப்ரௌனிக்கு 2 எக்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஹாஃப் கேஜிக்கு. இந்த எக் வந்து நாங்கள் உடச்சி தனியாக ஒரு இதில் நான் ஊற்றி பார்ப்பேன். அந்த எக் வந்து ஸ்பாயில்டாக இருந்தது. அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும், ஒயிட்டாக அப்படி சொல்யூஷனாக இருந்தால் தான் அந்த எக் வந்து நல்லா இருக்கு. ஆனால் இந்த எக் நான் உடைக்க போகும்போது அது பாதி அதிலே ஒட்டிட்டு ஒரு மாதிரி முறையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளால் ஹோம் பேக்கர்ஸால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பார்த்து ஒன்று ஒன்று செய்ய முடியும். கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். பாதிக்கு பாதி நீங்கள் வந்து தாராளமாகவே ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம். அது வந்து உங்கள் ஏரியா பொறுத்தது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, அதில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இந்த ரேட் வச்சோம்னா நம்மளும் வந்து நட்டப்படாமல் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பேக்கேஜிங் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து 1/4 கிலோ ப்ரௌனிக்கு இந்த பேக்கேஜ் கொடுப்பேன். இது வந்து எனக்கு வந்து 15 ரூபீஸ் வருது இந்த பாக்ஸ் வந்து. இதில் நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் ப்ளேஸ் பண்ண ஸ்டிக்கருக்கு வந்துட்டு எனக்கு வந்து 3 ரூபீஸ் 3 to 4 ரூபீஸ் கிட்ட வரும். நம்ம வந்து ஒரு இதுவுமே ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து கணக்கு எடுக்க போகும்போது கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌனி வந்து நான் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து இது வந்து 1/2 கேஜி ப்ரௌனிக்கு இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஸ்கொயர் வந்து இப்போ எனக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்கு வந்து இல்லை. ஸோ நான் இது வந்து 1/2 கேஜிக்கு வந்துட்டு நம்ம தாராளமாகவே கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ரெசிபிக்கு மொத்தமாக ஓவராலாக உங்களுக்கு என்ன காஸ்ட் வருது, இப்போ நீங்கள் வந்து 1 கேஜி சுகர் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ சுகர் இதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எந்த மாதிரியான ரேட் வருதோ அதிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வைக்கிறதுக்கு நமக்குன்னு ஒன்று தோணும்ல, இந்த அளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சா போதும், மித்தவங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்கணுன்றது. அந்த மாதிரி நீங்கள் யோசித்து உங்களோட ப்ரௌனிக்கு நீங்களாக ப்ரைஸ் வந்து செட் பண்ணுங்கள். யாருடைய ப்ரைஸோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் இப்போ இதுக்கு வந்து 1/4 கிலோ பாக்ஸு 1/2 கேஜி பாக்ஸ் காட்டிட்டேன். இதுக்கு நான் இந்த பேக்கும் கொடுத்துருவேன். பேக் வந்து எனக்கு வந்து 15 ரூபீஸ் வருது. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பீஸ் ப்ரௌனி வந்து எனக்கு ஒரு பீஸ் வந்து நான் 40 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம 50 கிராம்ஸ் கிட்ட ஒரு ப்ரௌனி வந்து 50 கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த அதுக்கு நான் ஸ்பூன் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து எனக்கு 3 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸ்பூன் வந்து 1 ரூபி. இதுக்குரிய ஸ்டிக்கர் வந்து ஒரு 1 ரூபி கிட்ட வரும். இதுக்கு நான் தனியாக ஒரு இதுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஸ்டிக்கர் அடித்து வச்சுக்கோங்க. அது உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக. இப்போ நீங்கள் இது வந்து ஏதாவது ஒரு கெஃபேக்கு கொடுக்குறீங்க, இல்லை பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு இந்த மாதிரி பீஸில் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சுனாலே நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன். நம்மளுடைய ப்ரௌனி ரெசிபி 250 கிராம்ஸும் சரி 500 கிராம்ஸும் சரி ரெண்டுமே நம்மளுடைய லாங் வீடியோஸில் இருக்குது. நான் அதே தான் சேலுக்கும் யூஸ் பண்ணுறேன், அதே தான் நான் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.